இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன் சரணடைந்தார் தேசபந்து தென்னக்கோன். அர்ச்சுனவுக்கு விதிக்கப்பட்டது தடை. சபாநாயகர் அதிரடி உத்தரவு. பூமிக்கு வந்தடைந்த சுனிதா வில்லியம்ஸ். கடலில் வீழ்ந்து நொறுங்கிய விமானம், 12 பேர் பலி. இது வெவ்வேறு விபத்துக்கள். வெளிநாட்டு பெண் ஒருவரும் இலங்கை இளைஞனும் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். தலைமறைவாக இருந்த தேசபந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். 2023 ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு தொடர்பாக பிடியாணை பெற்றிருந்த அவர் சற்று முன்னர் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை கோரி தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் முடிவு செய்தது. அதற்கமைய தேசபந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு துறைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் அவர் இன்று காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கை நாடாளுமன்ற மரபுகளுக்கு மாறாக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுன மீது தற்காலிகமாக தடையொன்றை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். அவர் இதனை இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனவின் செயற்பாடுகள் மற்றும் வார்த்தைகள் தேசிய நல்லிணக்கத்திற்கும் இனசகவாழ்வுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன. இதற்கு நான் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றேன் என சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார். அத்துடன் அர்ச்சுனா எதிர்வரும் மே மாதம் வரை நாடாளுமன்றத்தில் ஆற்றும் உரையை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற உரையை அவர் சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் பயன்படுத்தியுள்ள சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அனைத்தையும் ஹன்சாட் பதிவில் இருந்து நீக்குமாறும் சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு பெண்களை மிக கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார். இது நாடாளுமன்ற கௌரவத்தை அவமதிப்பதாகும் என்றும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். விண்வெளியில் ஆராய்ச்சிக்காக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று 9 மாதங்கள் கழித்து 17 மணி நேர பயணத்தை முடித்து வெற்றிகரமாக இன்று அதிகாலை 3:27 மணிக்கு பூமியை வந்தடைந்துள்ளனர். 8 நாட்கள் தங்கியிருந்து பூமிக்கு திரும்ப வேண்டிய அவர்கள் போயிங் ஸ்டர்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்தடுத்து நடந்த தொடர் முயற்சிகளிலும் சிக்கல் ஏற்பட்டதால் அவர்கள் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் காணப்பட்டது. இதனால் அவர்கள் 9 மாதங்கள் விண்வெளி மையத்திலேயே தவித்து வந்தனர். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர அமெரிக்காவின் புதிய அரசு முயற்சி செய்தது. இதனை அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் என்ற விண்கலம் பால்கன் 9 என்ற ராக்கெட் மூலம் கடந்த சனிக்கிழமை விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. இந்த மீட்பு விண்கலத்தில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த கிரில் பெஸ்கோவ் உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் இருந்தனர். அந்த விண்கலம் நேற்று முன்தினம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது. இதனையடுத்து சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஆகியோர் விண்வெளி நிலையத்தில் இருந்து க்ரூ டிராகன் விண்கலத்திற்கு சென்றனர். அவர்களுடன் இங்கிருந்து சென்ற விண்வெளி வீரர்களும் பயணித்தனர். இது தொடர்பாக நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தனது எக்ஸ் பக்கத்தில் வானிலை சீராக இருந்தால் க்ரூ டிராகன் விண்கலம் புளோரிடா கடல் பகுதியை வந்தடையும் என்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்த டிராகன் விண்கலம் புளோரிடா கடற்பரப்பை நோக்கி நெருங்கியது. தரையிறங்கும் டிராகன் விண்கலத்தில் இருந்து விண்வெளி வீரர்களை ஸ்பேஸ் எக்ஸ் குழு பாதுகாப்பாக மீட்டது. 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு புளோரிடாவில் உள்ள கடற்கரையில் அவர்களது விண்கலம் தரையிறங்கியது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினர்.
குறித்த இந்த விண்கலம் இன்று அதிகாலை 3:27 மணியளவில் அமெரிக்காவின் புளோரிடா கடற்பகுதிக்கு வந்து மிகுந்த போராட்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் பாதுகாப்பாக பூமிக்கு வந்துள்ளமை பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமெரிக்காவின் ஹோண்டுராஸில் நடந்த விமான விபத்தில் 12 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்தில் 5 பேர் உயிர் தப்பியதாகவும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹோண்டுராஸ் நாட்டில் ரோவாடான் தீவில் இருந்து லான்சா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் சிறிய ரக வர்த்தக விமானம் ஒன்று 17 பயணிகளுடன் நேற்று முன்தினம் புறப்பட்ட போது திடீரென விபத்தில் சிக்கி கடலில் விழுந்துள்ளது. இதனை பார்த்த கடற்தொழிலாளர்கள் சிலர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 5 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு 12 பேர் பலியாகியுள்ளனர். விமானம் முழு உயரத்திற்கும் செல்ல முடியாமல் விபத்தில் சிக்கி கடலுக்குள் மூழ்கியது என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் இடம்பெற்ற விபத்தில் நெதர்லாந்து பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அம்பேபுச திருகோணமலை வீதியின் பெல்வெகர பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று லொரியுடன் நேற்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 பெண்கள் உட்பட 4 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்து தம்புள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் 54 வயதுடைய நெதர்லாந்து பெண் என தெரிவிக்கப்படுகின்றது. தம்புள்ள பகுதியில் இருந்து ஹபரனை நோக்கி சென்ற மோட்டார் வாகனம் ஒன்று கடையொன்றுக்கு முன்னால் நிறுத்துவதற்காக வீதியின் இடது பக்கமாக திருப்ப முற்பட்ட போது வீதியின் அதே திசையில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்று அந்த மோட்டார் வாகனத்தின் பின்பகுதியில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற போதும் அதே திசையில் சென்ற மற்றொரு முச்சக்கர வண்டி முன்னால் நடந்த விபத்தை தவிர்க்க முயன்று திடீரென வீதியின் வலது பக்கமாக திரும்பிய போது எதிர் திசையில் வந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து தொடர்பில் லொரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தம்புள்ளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் கம்பளை கண்டி வீதியின் கிரிந்த பகுதியில் புஸ்ஸல்லாவை திசையில் இருந்து கண்டி நோக்கி சென்ற மோட்டார் வாகனம் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதி விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான 19 வயது இளைஞர் கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.